எல்லாம் புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சளி, இருமல், மூக்கடைப்பு, நெஞ்சு சளி பிரச்சனையை எப்படி ஈஸியான முறையில் க்யூர் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி சாதாரண சளி இருமலாக இருந்தால் 2 நாள்லேயே சரியாயிடும். அதுக்கு மருந்து மாத்திரை எதுவும் தேவைப்படாது. அந்த டைமில் குழந்தைங்க ரொம்ப இரிட்டபிளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக வேண்டி தான் டாக்டர் மெடிசின் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவார். சிவியர் காஃப், வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, மருந்து மாத்திரை சாப்பிட்டு க்யூர் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இதை நெஞ்சு சளின்னு சொல்லுவாங்க. அதாவது நுரையீரலை சுற்றி சளி தங்கி இருக்கும். இதனால் மூச்சு விடுறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். இந்த சளி எல்லாமே கரைஞ்சி வெளியேறினா தான் ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இதை கரைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் நெபுலைசேஷன் மெத்தட். அதுக்கு யூஸ் பண்ணுற மெஷின் நெபுலைசர். இப்போ நான் வாங்கின நெபுலைசர் மிஷினை உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இதை நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த மிஷினில் என்னென்ன இருந்துச்சு, நான் எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வாங்கியிருக்கிறது ஆம்ரானோட NEC106 compressor நெபுலைசர் தான். இது அதோட ரெசிப்ட்டு. இது எவ்வளோக்கு வாங்கினேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நெபுலைசர் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம். இதில் சைடு எஃபெக்ட் எதுவுமே இருக்காது. இதுக்கு 2 இயர்ஸ் வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. இந்த நெபுலைசர் மெடிக்கல் ஷாப்லேயும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். அடுத்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். நெபுலைசேஷன் ரேட், அப்புறம் பவர் கன்சப்ஷன், ஏரோசோல் அவுட்புட், மெடிக்கேஷன் டேங்க் கெப்பாசிட்டி, வெயிட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சைடு இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு யூஸ் பண்ணுற மெடிசின் டாக்டரோட அட்வைஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்த சைடு இது எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதோட MRP ரேட் 1820 ருபீஸ். பட் நான் அமேசானில் இதை விட கம்மியான ரேட்டுக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாக்ஸுக்கு வெளியிலே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு ஓரளவுக்கு என்னென்ன எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் 2 மாஸ்க்கும் ஒரு ஏர் டியூபும் இருக்குது. பெரிய மாஸ்க் அடல்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது, சின்னது சில்ட்ரன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. அடுத்த கவரில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் இன்ஹலேஷன் டாப், அப்புறம் மெடிக்கேஷன் டேங்க், அதுக்குள்ளேயே வெப்பரைசர் ஹெட்டே இருக்குது. அடுத்த கவரில் கம்ப்ரெசர் மிஷின் இருக்குது. இதில் பவர் கார்டு அட்டாச் ஆகிருக்கு. அப்புறம் ஆன் ஆஃப் ஸ்விட்சும் இருக்குது. இந்த ஹோல்ஸ் வழியாக தான் நம்ம ஏர் டியூப்பை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். இப்போது கவர்லேருந்து எல்லாத்தையும் வெளியில் எடுத்து வச்சிடலாம். அப்புறம் செட் பண்ணிவிட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போது இந்த பார்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணிவிட்டு என்னோடய சன்னை வச்சு நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போது நான் செகண்ட் கவரை பிரித்து காமிக்கிறேன். இந்த இன்ஹலேஷன் டாப்பில் மவுத் பீஸ் அட்டாச் ஆகிருக்கு. இதை நம்ம டைரெக்டாக வாயில் வச்சு இன்ஹேல் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மவுத் பீஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதில் மாஸ்க்கை ஃபிட் பண்ணி அதையும் யூஸ் பண்ணி இன்ஹேல் பண்ணிக்கலாம். இப்போது கீழே இருக்கிறது தான் மெடிக்கேஷன் சேம்பர். இது டாக்டர் அட்வைஸ் படி நம்ம எவ்வளோ மெடிசின் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வெப்பரைசர் ஹெட். இது கண்டிப்பாக வேணும். இது இருந்தால் தான் நமக்கு ரொட்டேட் பண்ணி வரும். இந்த வெப்பரைசர் ஹெட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. இது ரொட்டேட் ஆனால் தான் மெடிசின் நமக்கு ப்ராப்பராக உள்ளே போகும். ஸோ இது முடிகிறதுக்கு 10 மினிட்ஸ் எடுக்கும். சேம்பரில் உள்ள மருந்து எல்லாமே காலியானதுக்கப்புறம் இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் நெபுலைசேஷன் பண்ண போகிறீங்கன்னா ப்ளக் உள்ள இடமா பார்த்து உட்காந்துக்கோங்க. அப்போ தான் பவர் கார்டை இன்சர்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோடய சன்னு தான் நெபுலைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ சிவியர் காஃபாக இருந்ததுனால டாக்டரோட அட்வைஸ் படி இதை நான் ஃபாலோ பண்ணுறேன். இதுக்கு 5 ml சிரிஞ்சு ஒன்று எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த மெடிக்கேஷன் டேங்க்கில் ரெஸ்பியோலும் சொல்யூஷனும் ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் என்ன மெடிசின் யூஸ் பண்ணேன்னு சொல்லிவிட்டு இங்கே சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்கள் டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போய் நெபுலைஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கேளுங்க. அவங்க சஜஸ்ட் பண்ணாங்கன்னா என்ன மருந்துன்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இந்த மவுத் பீஸை யூஸ் பண்ணி நீங்கள் டைரெக்டாகவும் வாயில் வச்சு இன்ஹேல் பண்ணலாம். நான் இதை மாஸ்கில் தான் அட்டாச் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஏர் டியூபை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாஸ்கில் அட்டாச் பண்ணிக்கோங்க. இதை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் மெயின் சுவிட்சையும் ஆன் பண்ணிவிட்டு கம்ப்ரெசரோட சுவிட்சையும் ஆன் பண்ணிட்டேன்டா கொஞ்ச நேரத்துலேயே புகை வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நிறைய பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு புகை வைக்கணும், நெபுலைசேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ இது பயப்படுற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பாருங்கள், புகை வர்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த புகை இன்ஹேல் பண்ணும்போது டைரெக்டாக லங்ஸுக்கு போகும். ஸோ இந்த டெக்னிக் ஈஸியாக நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய சளியெல்லாம் கரைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால் ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்காது. இருமல் சரியாயிடும். அப்புறம் சளியும் குறைஞ்சிடும்.
இதுவே வந்து நம்ம மெடிசினாக கொடுத்துருந்தா அது எல்லா பகுதிக்கும் போய் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் வந்து நுரையீரலுக்கு போகும். இதனால் குணமாகிறது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். நெபுலைசேஷன் பண்ணும்போது டைரெக்டாக நுரையீரலுக்கு போகிறதுனால ஆக்ஷன் வந்து சீக்கிரமாக நடக்கும். ஸோ மெஷின் நம்ம யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லா பார்ட்ஸையும் தனித்தனியாக கலட்டிட்டு இதை ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க. ஏர் டியூப்பை மட்டும் வாஷ் பண்ண வேணாம். சானிடைசர் வச்சு மேற்பகுதியை மட்டும் துடைச்சா போதும். இதை வாட்டரில் கழுவி காய வச்சுட்டு அப்புறம் எடுத்து வச்சிடலாம். ஸோ ஒரு ஆள் யூஸ் பண்ணுற மாஸ்க்கை வந்து இன்னொரு ஆள் யூஸ் பண்ணக்கூடாது. நீ தேவைப்பட்டால் 2-3 செட்டு வாங்கி வச்சுக்கிடலாம். என்னோடய சன்னுக்கு குத்து இருமல் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ மெடிசன் சாப்பிட்டு போகவே இல்லை. இந்த நெபுலைசேஷன் பண்ணதுக்கப்புறம் 2-3 நாள்லேயே வந்து சரியாயிடுச்சு. இந்த மிஷின் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டாக்டர்கிட்ட சஜஷன் கேளுங்க. அவர் ஓகேன்னு சொன்னா நீங்கள் வாங்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்து இந்த வீடியோ ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.